அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசியினருக்கு 3 புதன், 4 சூரியன், சனி, சுக்கிரன், ராகு, சந்திரன், 6ஆம் இடத்தில் குரு, 7 செவ்வாய், 10 கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என அழைக்கப்படக்கூடிய இடத்தில் சூரியன், சனி, ராகு, 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே உரசல்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய நேரம். சக ஊழியர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்வதால் ஓய்வு நேரம் குறையும். முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு கவன சிதறல் உண்டாகும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர், ஆசிரியர் சொற்படி அவர்கள் கேட்க வேண்டும். அடுத்து புதன் தங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறார். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவிகள், பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் ஒத்துழைப்பர். போட்டிகள் தொழிலில் இருந்தாலும் சமாளித்து விடுவேன். கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி பெறலாம். சிலர் வெளிநாட்டு வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன், ராகு இணைந்து இருப்பதால் கவனத்தை கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. குரு பகவான் ராசிநாதன் 6இல் மறைந்துள்ளார். தேவையில்லாமல் பேசக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறவுகளை சுமூகமாக பேண வேண்டும். இல்லையேல் கணவன் மனைவி உறவுகள் பாதிப்படையும். மன கஷ்டத்தை தரும். உறவினர்கள் இடத்தில் நல்ல இணக்கத்தை பேண வேண்டும். அதிகமாக வாய் பேசுதல் கூடாது. அலர்ஜி உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்வில் இன்பம் பெறலாம். மகான் சமாதிகளுக்கு, ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடலாம். மற்றபடி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.